Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது இந்த யூபிஐ, இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம், இதை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்தியாவில் எவ்வளவு பெரிய டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த வகையில் டிஜிட்டல் ரெவல்யூஷன் 2.0க்கு இந்தியா தற்போது தயாராகி வருகிறது. இதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவிலேயே இந்தியா டிஜிட்டல் ருப்பியை வந்து வெளியிட போகிறதா அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பை வெளியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள். இந்த டிஜிட்டல் ருப்பியை வெளியிடுவதன் மூலமா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பேங்கிங் செக்டர், அது மேல இருக்கக்கூடிய இந்த பேர்டன் வந்து வெகுவா குறையும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காகித பணம், இதை வந்து அச்சடிக்கிற செலவு, அதனுடைய பயன்பாடு, இதுவும் வந்து வெகுவா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். ஸோ இந்த ருப்பி, அதாவது டிஜிட்டல் ருப்பி, இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலமாக இந்தியாவில் வங்கி கணக்கு வைத்திருக்காதவர்களுக்காக வங்கி கணக்கு வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருந்தும் இன்னுமே குக்கிராமங்கள்லையும் வனவாசி மக்களுக்கும் இந்த வங்கி கணக்கு பயன்பாடு அப்படின்றது எட்டாக்கணியாக தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த டிஜிட்டல் ருப்பியை பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பியூஷ் கோயல் அவர்களுடைய இந்த அறிவிப்பு இது எந்த வகையில் இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்த போகுது அப்படின்றத இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வங்கி கணக்கு இல்லாத கோடிக்கணக்கான மக்களுக்கு ஜன்தன் திட்டம் மூலமா வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி தொடங்கப்பட்டதன் மூலமா அவர்களுக்கு அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் முறையா கிடைக்க பெற்றது அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஆனா இன்னுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குக்கிராமங்கள்லையும் வனவாசி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த வங்கி பயன்பாடு அப்படின்றது அந்த மக்களுக்கு எட்டாக்கணியாகத்தான் இருக்கு. அவர்களுக்கு இந்த டிஜிட்டல் ருப்பி திட்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ருப்பியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு இன்டர்நெட் அப்படின்றது தேவையே கிடையாது. ஆஃப்லைனில் நம்ம இந்த டிஜிட்டல் ருப்பீஸை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். இது முதல் விஷயம். அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேங்கிங் செக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளையும் ஒன்று சேர்த்தா டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நடைபெறுது. இனிமேல் வந்து அவ்வளோ பெரிய நெட்வொர்க், இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன், அந்த பேர்டன் வந்து வங்கி கணக்குகளுக்கு தேவை இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஹாஃப் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அப்படின்றது டிஜிட்டல் ருப்பியாக நடைபெறும். டிஜிட்டல் ருப்பியில் டிரான்சாக்ஷன் நடைபெறுவதற்கு இந்த மாதிரி செட்டப் தேவையில்லை. மாறா நம்ம யூபிஐயில் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் வாலெட் அது இருந்தால் மட்டும் போதும், நம்மளால ஈஸியாக பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த யூபிஐயை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதன் மூலமாக நம்மளால இந்த டிஜிட்டல் ருப்பி பயன்பாடு அப்படின்றதுக்கு எளிதாக மாறிக்கொள்ளவும் முடியும். அடுத்தது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிக அளவிலான தொகையை நம்மளால குறைந்த செலவில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதாவது தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, யூபிஐயில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது வங்கிகள் மூலமாக தான் பண்ண முடியும். அப்படி வங்கிகள் மூலமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பணத்தை வந்து பரிமாற்றம் செய்யும்போது நடுவில் சில இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு விசா, மாஸ்டர், இந்த மாதிரி நிறுவனங்கள் இருப்பாங்க. ஸோ அவர்கள் இந்த பண பரிமாற்றத்திற்கு அதிகமான சார்ஜ் வந்து வசூலிக்கிறாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செலவாகுது. மேலும் இந்த பண பரிமாற்றம் அப்படின்றது அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த டிஜிட்டல் ருப்பி டிரான்சாக்ஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் இன்டர்மீடியரிஸ்க்கு நாம் செலவழிக்கக்கூடிய தொகை அப்படின்றது ரொம்பவுமே குறைவானது. அது மட்டும் இல்லை, இது இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷனுக்கு மிகவும் உதவும். அதிக அளவிலான தொகையை இதன் மூலமாக நம்மளால பரிமாற்றம் பண்ண முடியும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து டேம்பர் ப்ரூஃப். அதாவது எந்த வகையில் அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடியது இந்த மணி லாண்டரிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக எளிதில் நம்மளால மாற்ற முடியுது. எப்படின்னா,
ஒருத்தர் வந்து ஒரு கருப்பு பணம் வச்சிருக்காரு அப்படின்னா அதை ஒரு என்ஜிஓவில் கொடுத்து அந்த என்ஜிஓ மூலமாக திரும்ப வெளியில் கொண்டு வரது. இது வந்து ஒரு வழி. இந்த மாதிரி 1000 வழி சொசைட்டியில் இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் ருப்பி பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பணம் எங்கே யார்கிட்ட இருந்து எங்கே போச்சு அப்படின்றத எளிதில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இதனால மணி லாண்டரிங், பிளாக் மணி அப்படின்ற இந்த சிக்கலே இந்திய பொருளாதாரத்துக்கு இருக்காது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பணப்பரிமாற்றம் செய்யறது. அதையும் வந்து இந்த டிஜிட்டல் ருப்பி அப்படின்றது எளிமையாக்கிடும். ஸோ இத்தனை பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சிலருக்கு வந்து சந்தேகம் எழலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் இது வந்து டிஜிட்டல் ருப்பி. நம்மளால வந்து கையில தொட்டு பார்க்க முடியாத பணம். இதற்கு வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கும் இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். நாளைக்கே வந்து யாராவது இந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாலோ, அல்லது இந்த என்டையர் நெட்வொர்க்கையே வந்து ஹேக் பண்ணிட்டாலோ, நம்முடைய பணம் எல்லாமே பறிபோயிடும் இல்லையா? அப்படின்ற அச்சமும் எழலாம். ஆனா, இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த டிஜிட்டல் ருப்பி அப்படின்றது பிளாக் செயின் டெக்னாலஜியில இயங்கும் வகையில தான் வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது என்னன்னா, இந்தியா முழுக்கவே இந்த டிஜிட்டல் ருப்பி பயன்பாடு தொடர்பா வெவ்வேறு இடங்கள்ல டேட்டாபேஸ் வைக்கப்படும். ஒவ்வொரு டேட்டாபேஸ்லயும் இன்னொரு டேட்டாபேஸ்ல என்னென்ன தகவல் இருக்கோ அது அத்தனையும் அதே நேரத்துல பதிவாகிக்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு டேட்டாபேஸ் அழிக்கப்பட்டாலும் இன்னொரு டேட்டாபேஸ் மூலமா நம்மளால எளிதில தகவலை வந்து மீட்டெடுத்துற முடியும். சொல்லப்போனால் இந்த டேட்டாபேஸை ஹேக் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா இந்த டிஜிட்டல் ருப்பி மூலமாக இன்னொரு புரட்சிக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.